டீம், புதுசாக வரப்போகிற எனக்காக உழைக்க போகிற எனக்கு சம்மந்தமில்லாத சில கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டுடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் ஜெயிக்கும் போது என்னை சம்மந்தப்பட்டாங்க, எனக்கு கூட பழக போகிறவங்க எல்லாரையும் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாரும் நடக்கும். ஏன்னா நீங்கள் திறமைசாலியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊக்குவிக்காமல் இருந்ததில்லை. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா நீங்க எழுதாம இருந்ததில்லை. ஒவ்வொரு பத்திரிகையிலும் நீங்க பிளாக் பாண்டி அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த படத்துல நீங்க பார்த்துட்டு ஒரு பேர் ஒரு 10 ஆர்டிஸ்ட் வரும்போது நான் சொல்லுவேன், ஒரு டைரக்டர் சொல்ல மாட்டாங்களா, ஐயோ சரி ஓகே இன்னும் அடுத்த லெவல் போடக்குள்ள இருக்குன்னு எனக்குள்ள வரும். பட் இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம போகணும், அப்போ நம்ம எங்க இது பண்ணோம், என்ன மிஸ்டேக்னு சொல்லும்போது ஆனால் ரவினை வந்து நீ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு இந்த ரூட்ல போனேன்னா உனக்கு ஒரு கைடன்ஸ் வந்து உனக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கான போகிறது இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நீ போக முடியும். அப்போ நீ ஒரு விஷயத்தை உருவாக்குன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நிலையிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களோட எல்லாருடைய ஆசீர்வாதங்களோட நான் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறேன். நீங்கள் தான் பாலம், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா டேரக்டர் எப்படின்னா சில பேர் புது டேரக்டருக்கு வந்து நான் எப்படி எல்லாம் தெரியாது. நீங்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தை பிளாக் பாண்டியனுடைய நடிப்பு ஏதோ ஒரு இல்லை, நான் அதுக்காக நடிச்சேன்றதுக்கு நான் நல்லா அடிக்கல அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிக்கும் பொழுது ஒரு பேரை நீங்கள் மென்ஷன் பண்ண, தப்பாக நடிச்சிருந்தாலும் அந்த பேரை மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் வழிகாட்டுதலாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது சம்மந்தமாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்டுடியோ சம்மந்தமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தம்பி பிளாக் பாண்டி இன்று அவனது ஒற்றை மனித திறமையின் மூலமாக இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ உருவாக்கியிருக்கிறான். அந்த ஏஸ்டார் ஸ்டுடியோ மூலமாக அவன் இசைப்பயணத்தை தொடங்க இருக்கிறான். அவனுடைய இசைப்பயணம் வெற்றி பெற ஒரு அண்ணன் என்ற முறையில் வாழ்த்துறேன். வணக்கம். நான் தமிழ் பாரதி இயக்குனராக சூரியபுத்திரி அப்படிங்கிற தொடரை இயக்கிட்டு இருக்கேன். இந்த தருணத்தில் பிளாக் பாண்டியுடைய டேட் ஸ்டுடியோஸ் திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன். என் மனநிலையை பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் பாண்டியை எப்படி வாழ்த்துறதுங்கிறது தெரியாமல் வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன். முதல்ல அவரை வாழ்த்திடுறேன். வானொரு மதியைப் போலவும் வளர் பொன்னி நதியைப் போலவும் கானொரு தருவைப் போலவும் கம்பன் பொற்கவிதை போலவும் தேனரும் தேனிகள் சேர்த்து வைக்கின்ற தென்பாங்கு தேநீர் போலவும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்ந்திட வேண்டும். கடவுளை வேண்டிக்கிறேன், அப்பாவை வேண்டிக்கிறேன். இது வந்து எல்லாத்துடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருத்தருடைய வளர்ச்சி இவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த தருணத்தில் நான் பிளாக் பாண்டியை வந்து எங்கே சந்தித்தேன், இன்றைக்கி அவருடைய பயணம் எந்த தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாண்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய உண்மையான பெயர் தாய் தகப்பனால் லிங்கேஷ்னு சொல்லி அழைக்கப்பட்ட பெயர். உங்களுடைய ஆதரவால் அவர் வந்து பிளாக் பாண்டி அப்படிங்கிற கேரக்டர் எடுத்து பண்ணதுனால அவருக்கு அந்த பெயர் இன்றைக்கி வந்து பெயராகவே அமைஞ்சிருச்சு. அதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படி கூப்பிட்டா தான் அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் பாண்டிங்கிறதான் அவரை நாங்கள் செல்லமாக கூப்பிட்றது. பாண்டியுடைய நடிப்பு துறையிலிருந்து இன்றைக்கி அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இயக்கத்தில் இருக்கிறதுனால அவர் எங்ககிட்ட பேசும்போது ஒரு இயக்குனர் மாதிரி பேசுவார். கதைகளை விவாதம் பண்ணும்போது அவருடைய இதுதான் கரெக்ட், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசக்கூடிய திறமை உடையவர். அதே மாதிரி ஆல்பம்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரே வந்து பாடல்களை கம்போஸ் பண்ணி அதுக்கு வந்து அவருடைய நண்பர்கள் மூலமாக அவர் செய்யக்கூடிய பல விஷயங்களை என்கிட்ட வந்து போட்டு காட்டியிருக்காரு. ஒரு இயக்குனர், சிறந்த இயக்குனருக்கு என்ன தகுதி இருக்கோ அது வந்து நான் அவர்கிட்ட பார்த்தேன். யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை. சுயம்புக்கு தேவையில்லை வந்து விலாசம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவருக்கு விலாசம்ங்கிறது ஒன்று தேவையில்லை. அந்த வகையில் நான் வந்து பாண்டியை பார்க்கும்போது பிரமிப்பாகவே இருக்கும் எனக்கு. ஏகலைவன் மாதிரி, ஏன்னா வித்தகர்களை பார்க்காம அவர் கற்றுருக்க முடியாது. எங்கேருந்தோ பார்த்துருக்காரு. போய் குருகுலமாக இருந்து கற்றுக்கலையே தவிர அவர்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நடிகனாக பார்த்த பாண்டி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் காட்டின ஆர்வங்களும், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவரை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க தாத்தா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐயா பஃபூன் சொக்கலிங்கம் அவர்களை பற்றி ஒரு ஷோவில் வந்து ஐயா பேசினாங்க. அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் காலங்களில் அவரை பார்த்து அவரை பிரமிப்புக்கு உள்ளாகலை தவிர அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம். அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்திருக்காரு. நிறைய பேர்த்து அந்த காலகட்டங்களே சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்பா சேகர் அப்பா பற்றி அவர் சொல்லும்போது, அதாவது எப்பவுமே தன்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீ யார் அப்படிங்கும்போது யாருடைய மகன் அப்படிங்கிறதான் முதல்ல நிற்கும். அப்பா பற்றி பேசும்போது அவர் வந்து இசைக்கலைஞர். அவர் மதுரையில் சிறப்பாக அவர் வந்து நாடகங்களையும் மேடைகள்லையும் இசை கச்சேரிகளை நடத்தி ஒரு வெற்றியாளனாக இருந்திருக்காரு. அவருடைய
ஒவ்வொரு படைப்புகளும் மக்கள் மத்தியில் வரணும் அப்படின்னு நினச்சும்போது அந்த டைமில் மீடியா இந்த அளவுக்கு வைடும் இல்லை. அதனால் அவரால் நிறைய மக்கள் மத்தியில் வந்து சேர முடியல தவிர எங்கள் இதயங்களில் வந்து அவர் பாண்டி மூலமாகவும் அம்மா சொல்ல மூலமாக தங்கச்சி பேசும்போது அதை கேட்டு 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 எங்களுக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உருவாச்சு. அப்போது அந்த காலகட்டங்களில் பாண்டி சொல்லுவார், தாத்தா வந்து நடிப்புத் துறையில் இருந்தாங்க, அப்பா வந்து இசைத்துறையில் இருந்தார். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு பிளஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு பாரதி சார். நான் ஸ்டேஜில்லாம் சின்ன வயசுலேருந்து பாடியிருக்கேன், தங்கச்சி பாடியிருக்கா. இந்த மாதிரி சொல்லும்போது இவருக்கு பாடலுக்குரிய திறமை இருக்குன்னு சும்மா கேஷுவலாக பாடுங்க பாண்டின்னு கேட்பேன். அப்போ அவர் பாடின பாட்டு இது எதுலேருந்து வந்துச்சுன்னு கேட்கும்போது இது தன்னுடைய ஓன் கம்போசிங்னு சொல்லுவார். ஒரு இசை அமைப்பாளர்னாலேயே உருவாக்கக்கூடிய ஒரு இசையை இவர் வந்து ஈஸியாக பாடுறாரு. அப்படிங்கும்போது எப்படி இதெல்லாம் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படிங்கும்போது இந்த ஆர்வம் தான், இது என் மூலமாக கம்போஸ் பண்ணப்பட்டது, நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவார். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அந்த பாடல்களை கேட்கும்போதே நாட்டுப்புற பாட்டாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத்துக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் ஸ்டைலாக இருக்கட்டும், எந்த ஒரு இதை கேட்டாலும் உடனே அவர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஞானம் இருந்தது. இந்த இசை ஞானம் வந்து சும்மா யாருக்கும் வந்துடாது. அது வந்து அந்த ஞானம் கிடைச்சது தாய் தகப்பனுடைய பிளஸ்ஸிங் தான். அதுபடி அவர் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது நான் பிரமிச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல, அந்த திறமை எனக்கு இல்லைங்கிறதுனால திறமை இருக்கிறவரை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். நான் வந்து பாண்டியில் என்ன நான் பார்ப்பேன், நான் அடிக்கடி பார்ப்பேன். அப்படி இருக்கிற தருணத்தில் பாண்டி வந்து சார் திடீர்னு ஒரு நாள் கம்போசிங்கில் இருக்கேன் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான பாடகர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவர் வேலை வாங்கின விதம், அவரை வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக மாறக்கூடிய எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சுது. நான் நிறைய பேர்த்த நான் வந்து ஸ்கெட்ச் போடுவேன், இவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் பெருசாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஏதோ அவரை புகழ்ந்து பேசுகிறதுக்காக ஒரு மைக்கு முன்னாடி கையில் கொடுத்துட்டாங்க, கேமரா முன்னாடி பேசுகிறேங்கிற அந்த இதுக்காகவே நான் சொல்லலை. கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனில் பாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இசையமைப்பாளராகவோ இல்லை இயக்குனராகவோ நடிகராக ஆல்ரெடி உங்கள் மனசில் பதிஞ்சிட்டாரு. கண்டிப்பாக இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் அவர் உங்கள் மனசில் கண்டிப்பாக பதிவார். அது எந்த வகையிலும் நான் சந்தேகப்படலை. பாரதி இப்போ தமிழ் பாரதி சொல்கிறான், இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது போகிற போக்கில் அவர் படைப்புகள் உங்களை வந்து அதை புரிய வைக்கும். நான் திடீர்னு என்னை மறந்து ஒரு நாள் திடீர்னு சொன்னேன், பாண்டி என் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் பேசிட்டு இருக்க தயாரிப்பாளர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆஃப், ஏன்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவாங்க. நான் சொன்னேன், இல்லை என் நண்பன் பாண்டி தான் பண்ணுறாரு, அதில் எந்த அளவு சந்தேகம் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஏன்னா அதனாலேயே நான் 2 ப்ரொடியூசர் நான் இழந்திருக்கேன். நான் என்னங்க இப்போவே அவர் இவ்வளோ வீம்பா பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, காலம் வந்து நாம் வந்து வாழ்வது ஒரு முறை, நம்ம வாழ்த்தணும் தலைமுறைங்கிற அந்த கவிஞருடைய எண்ணம் தான் என் மனசில் இன்றைக்கும் பதிஞ்சிருக்கு. அதன்படி வந்து பாண்டியுடைய இசையில் தான் என்ன முதல் படம் வரும். அந்த படம் வந்து பாண்டி யாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணும். இல்லை அதுக்கு முன்னாடி அவருக்கு வாய்ப்பு கிடச்சி பெரிய அளவில் அவர் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதன்படி இப்போ நாங்கள் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம். சாங்ஸ் எல்லாம் கம்போசிங் லெவலில் இருக்குது. தோழியா நீ காதலியா, அவர் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டார், தன் மனைவியை தோழியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் காதலியாக மாறினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பத்தாரோட சமூகத்தோட மனைவியாக மாற போகிறாங்க. ஸோ தோழியா நீ காதலியா அப்படிங்கிற படம் நான் இயக்க போகிறேன். அதுக்கு அவர் மியூசிக் பண்ணுறாரு. அது ஃபஸ்ட்டு சாங் வந்து கம்போசிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக்கேஜ் முடிஞ்சுது. வாய்ஸ் மட்டும் எடுத்தோம்னா அந்த பாட்டு முழுமையாயிரும். மிக்சிங் முடிஞ்சதுன்னா உங்கள் பார்வைக்கு வரும். கண்டிப்பாக அந்த ஒரு பாட்டு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க, அந்த பாடல் சொல்லும் பாண்டி யார், பாண்டியுடைய இசையோடைய ஆழம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், பாண்டி மெல்மேலும் பல விஸ்வரூபம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும். உங்களுடைய பிளெஸ்ஸிங்கோடு அது நடக்குங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.